என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்ன சிரிச்சிருக்கீங்களா? பசிக்காட்டா இப்படிதான் பல்ல கட்டிட்டு கிடப்பா. கொஞ்சம் போல பசிச்சாலும் போதும், அவ்வளவுதான், வீடு ரெண்டா மாறிடும். நான் சொன்னோம்ல நம்ம ஸ்னோ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கானு. ஏன் சாரா, அடுத்து நமக்கு தானே. வாங்க ரோஹித். ஆனா என்னமோ தெரியல, இப்ப எல்லாம் ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன இப்ப எல்லாம் நான் என்ன சொன்னாலும் ஒரு மாதிரி வைக்கப்படுற? நான் ஏதாவது கேட்டேனா? ஏங்க நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? நீ என்னைக்குதான் ஜாலியா இல்ல? இன்னைக்கு என் முகத்திலே தெரியுதா? என் பார்வைக்கு எல்லாம் தெரியலப்பா, எப்போ மாதிரி தான் தெரிய. அப்பனா உங்க பார்வை சரியில்லையே இருக்குங்க. ஆமா, எதுக்கு சந்தோஷமா இருக்க? ஐயா தெரியாத அப்பனா உங்களுக்கு? நாம தான் நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறோம்ல. நாளைக்கு போறோமா? அதையே முகத்தை உருன்னு வச்சுட்டு கேக்குதியா? ஏ லூசு, நம்ம இங்க வந்தே 2 நாள் தான் ஆயிட்டு, அதுக்குள்ளால திரும்பவும் அங்க போனங்க. யாரோ சொன்னாவ எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா என் மனசுல நான் நினைக்க முன்னாடியே கூட்டு போயிருவேன். நானா சொன்னேன்? வேற அது ஏதாவது ஒரு ஃப்ளோல சொல்லிருப்பேன். அப்ப எங்க பாட்டி சொன்னது கரெக்ட் தான். கொஞ்ச நாள் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாவ. கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு இப்படிதான் இருக்கும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்கேன். அங்கிருந்து இங்க வரும்போது தைய தக்கன்னு குதிச்சுட்டு இங்க வந்த. ஆமா, இனிமே அங்க போனோம். என்னமோ 3 நாள் தான் இருக்கு சஞ்சய்க்கும் பிரியாக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு. நாம கல்யாணத்தை அன்னைக்கு போனா போதாதான்? கல்யாணத்தன்னைக்கா? எப்படியும் 2 நாள் கழிச்சு என்னையும் அங்க கூட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு தான் சந்தோஷமா இங்க வந்தேன். பரவாயில்லையே, அப்ப இதுதான் உனக்கு விருந்துக்கு வந்த வீடு. 2 நாள் இங்க, 15 நாள் அங்க. பிரியா கல்யாணத்துக்கு கூட 2 நாள் முன்னாடி என்ன கூட்டு போக மாட்டீங்களா? கூட்டிட்டு போவாட்டா என்ன விட்டுருவியா என்ன நீ? அப்பனா நாம நாளைக்கு கிளம்புறோம் தானே? ஏன் இன்னைக்கு இப்பவே கிளம்புவோம், எல்லாம் பேக் பண்ண போவோம். ரொம்ப நடிக்காதுங்க. நானும் அங்கிருந்து நீ துள்ளி குதிச்சுட்டு வந்ததான் இங்க உள்ளவங்களுக்கு மேல ரொம்ப பாசம் தான் நினைச்சேன். ஆமா, பாசம் இருக்கிறதுனால தான் இங்க கூட்டு வர சொன்னேன். இனிமே பிரியா கல்யாணத்துக்கு நான் அங்க இருக்கணும்ல. இவ இன்னும் தூங்கலையாக்கா? ஸ்னோ குட்டி நல்ல பல்ல கட்டிட்டு கிடக்காளே. ஆமா, இப்ப பசிக்கல போல, அதான் நல்லா சிரிச்சிட்டு கிடக்கா. இல்லன்னா இப்படி இருப்பாளா? சாரா, ஸ்னோ ஜோஷ்னாட்ட இருந்து நீயா தூக்கிட்டு வந்த? ஆமாத்த. கண்டியம் உன் கூட எல்லாம் நல்ல பல்ல கட்டிட்டு கிடக்கலாம். தாத்தாக்காரரு ஒருக்க வாமக்கலேன்னு இவ்வளவு நேரம் கூப்பிட்டு பார்த்தாரு. அவரை பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. அம்மா, இப்ப நானும் அவளை தூக்குறேன்னா அவ்வளவுதான், அழுது அடிச்சிருவா. லேடிஸ் கிட்ட மட்டும் தானே அவ போறா. நாங்க எல்லாம் எடுத்தோம்னா அவ்வளவுதான், வீடையே 2 ஆக்கிரியா. சரி, இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சுல, கையோட அப்படியே கிளம்பலாம்ல. எங்க? சாரா வீட்டுக்கு. இன்னைக்கு எதுக்கு? என்னமோ 3 நாள்ல கல்யாணம் இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு தாய் வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் நின்னு செய்யாண்டாமா? 15 நாள் விருந்து முடிஞ்சு இப்பதானே வந்திருக்கோம். ஆமா ரோஹித், அதனாலதான் நீங்க இங்க வரும்போது வர வேண்டாம்ல நானும் சொல்லல. ஏற்கனவே 5 நாள் கூட நின்னுட்டு வாங்கன்னு சொன்னா, அதான் சரி வந்துட்டு போட்டு அப்படின்னு நினைச்சிட்டேன். அதான் சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சாச்சுல, இனிமே இன்னைக்கு கிளம்ப வேண்டியதானே? இல்ல அத்தை, பரவாயில்ல. பரவாயில்லையாம்ல. என்ன இருந்தாலும் ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டியா? அவளுக்கு ஒண்ணுன்னா நீயா, உனக்கு ஒண்ணுன்னா அவளும் தானே உண்டு. இல்லாத்த, நாங்களாம் 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்தோம். இப்ப உடனே போனா சித்தியே ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவாவ. நீ எதுக்கு அவங்களெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நீ போகணுமா வேண்டாமான்னு ஒண்ணு நான் சொல்லணும், இல்லைன்னா உன்னை கெட்டினவன் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் எல்லாரையும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் தலைக்கு மேல யாருக்கிட்டு போறாவ. நல்ல களிமண் மண்டையில உரைக்க மாதிரி சொல்லுங்க. சாரா, அத்தையா இருந்துகிட்டு இப்படி சொல்லாலேன்னு நினைக்காத. இந்த மாதிரிப்பட்ட நேரத்துலதான் அம்மா வீட்டுல போய் சந்தோஷமா நின்னுகிட்டு வர முடியும். அதான் 15 நாள் நின்னு இருக்கோம்ல, இனிமே 2 நாள் தாண்டி போனா போதாதான்? முத 15 நாள் மட்டும் பேசிட்டு இருக்காத. இப்பதான் விருந்து முடிஞ்சிருக்கு. மாறி பிரியாக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுனால கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. இனிமே பிரியாக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவளும் சஞ்சய் வீட்டுக்கு போயிருவா. அதுக்கப்புறம் எங்க அங்க போய் நிக்க முடியும்? எப்போவாது மாசத்துக்கு 2 நாள் போய் நின்னா உண்டு. அது மட்டும் இல்ல சாரா, பிரியாக்கும் இப்போதைக்கு யாருமே இல்ல. அவ மனசுலயும் புது வீட்டுக்கு போறத நினைச்சு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட நேரத்துல தானே நீ அவ கூட இருக்கணும். ஆமாத்த, சரிதான். ஆனா நான் எப்படி உங்களை, மாமாவ, ஸ்னோவ, ஜோஸ்னா நீ எல்லாம் விட்டுட்டு போவேன்? எம்மா, என்னம்மா நடிப்பு நடிக்கியா? நாங்க எல்லாம் எங்க போயிட போறோம்? எப்படியும் கல்யாணத்துக்கு நாங்களும் அங்க வரதுக்கு தானே போறோம். இதேதான் இவ்வளவு நேரம் ரோஹித்தன் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாய் சொல்லுங்க. என்ன சொன்னேன்? இன்னைக்கு சாயங்காலமே உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா எப்படிதான் ஸ்பாட்லயே நம்ம பக்கம் திருப்பி விடியான்னு தெரியல. அது பிறகு என்ன மக்களே உனக்கு பயம்? உன் மாமியார் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாச்சு. புருஷங்காரன் அவனும் போயிட்டு வருவான்னு சொன்னாச்சு. இனிமே என்னத்துக்கு பயந்துகிட்டு இருக்கணும்? இல்லத்த, நான் கூட சொல்லிட்டே இருந்தேன், கல்யாணத்தன்னைக்கு காலையில நம்ம போனா போதாதானு. சாரா, ஒன்னும் இல்லம்மா, நீ சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தேன், அதான் கூப்பிட்டேன். எப்பவும் பயம் காட்டிட்டே இருக்காத.
ஆமாமா, நான் பயம் காட்டினது அப்படியே அவ பயந்துருவா. உங்க மருமகளாச்சே, பயந்துகிட்டு தான் அடுத்த வேலையே பாப்பா. சரி மக்களே, இன்னைக்கு ஒரு 6 மணி போல ஆகும்போது கிளம்பி போயிருங்க. நாளைக்கு ரோஹித்க்கு ஸ்டேஷன் போகணும். நாளைக்கே லீவ் போட முடியாதுல்ல. ஏற்கனவே 1 மாசம் லீவு தந்திருக்காவ. சாரா, இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுல உன்னை கொண்டு விட்டுட்டு நான் இங்க வரட்டா? ம், காலையில எனக்கு ஸ்டேஷன் போனோம்லம்மா, நான் இங்கேருந்து போயிட்டு சாயங்காலம் அங்க வரேன். அப்பனா நாளைக்கு சாயங்காலமே போவோம். சும்மாவா சொன்னவன்? ராமன் இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு. அவளுக்கு அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஆசைதான். உன் கூடலே இருக்கணும். இது கூட உன் களிமண் மண்டைக்கு யாரையில உன்னை கொண்டு விடட்டான்னு கேட்க. இன்னைக்கு போயிட்டு விருந்தெல்லாம் முடிச்சிட்டு வந்தா போதும். ஏத்த உங்களுக்கு கோவமே வரலையா? எங்க வீட்லயே சொல்லிட்டு இருந்தாவ 15 நாள் இங்க நிக்கிறதுக்கு அங்க ஏதாவது நினைக்க போறாவேன்னு. சாரா, முன்னாடி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அம்மா வீட்டுக்கு போனேன்னா எல்லார்கிட்டையும் கேட்கணும். வீட்டுல அத்தனை பேரும் சொன்னாதான் போய் நிக்க முடியும். அதுவும் ஒரு நாள் ஏதாவது விடுவாவ. நான் அந்த மாதிரிப்பட்ட மாமியாரும் கிடையாது. எங்க வீட்டுக்கு வந்திருக்க சாரா பெரியவங்களுக்கு பேச்ச தட்டுறவளும் கிடையாது. அதனால சந்தோஷமா போயிட்டு வாருங்க. கேட்டுதா? சரிம்மா. இல்ல, எனக்கு புரியல. நான் இல்லாம இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க போறீங்க? இல்ல சாரா, உன் தொல்லை இல்லாம ஒரு நாள் இங்கே நின்னுடலான்னு பார்த்தேன். நான் தொல்லையா உங்களுக்கு? ஆனா எங்க பாட்டி அப்பயே சொன்னாவ இப்படிதான் இருப்பானுங்கன்னு. மக்கு 15 நாள் விருந்துக்கு நிக்கும் போதே உன் கூடால தான் நின்னேன். ஒரு நாள் உன்னைய விட்டுட்டு இங்க வந்திருப்பேனா? இதுல இனியா உன்னை விட்டுட்டு இருக்க போறேன். ஆதி அந்தமும் மறந்து உன்னருகில் ஹலோ, கரைந்த நான் இங்க 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 ஏன் உங்களுக்கு? அங்க வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். வர வர கேண்டீனுக்கு போறதுக்கே தோண மாட்டேங்குது பத்தியா? முன்னாடி எல்லாம் கேண்டீன்ல இருந்து என்ன வாங்கி சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா தான் இருக்கும். கேண்டீன் மாஸ்டர் சரியில்லையோ? கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு லெட்டர் போட்டு விட்டா சரியாயிரும். கனி, செருப்படி வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டான் போல. கனிஷா ஆதி, வாங்கிக்கோ. ஏன் ஆதி, அடி வாங்குறதுக்கு ரெடியா தான் வந்திருக்கீங்க போல. வாங்கு கனி, அப்பதான் நான் எழும்புவேன். என்ன அடி பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ்ல எல்லாரும் நம்மளே தான் பாத்துட்டு இருக்காவ. அதான் சொல்றேன், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளாடி வாங்கிரு. என்னது இது திடீர்னு? இவ கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்நேரம் பலார் பலார்னு கிடைச்சிருக்குமே. ஒருவேளை ரோஸ வாங்கிருவாளோ? எதுக்கு ரோஸ் கொடுக்குறீங்க? கனி, கோவம் வந்துன்னா பட்டு 4 போட்டுரு. வாங்கிக்காடே. எதுக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வாங்குறேன். 4 வயசு குழந்தைக்கும் புரியும் ரோஸ் எதுக்கு கொடுக்காவனி. எவ்வளவுக்கு இன்னும் புரியலையா? இன்னைக்கு இன்னைக்கு ரோஸ் டே, அதுக்கு அதனாலதான் ரோஸ் கொடுக்கறேன். ஏதி, அப்ப ப்ரப்போஸ் டேக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவீங்களோ? வாங்கி கடை. எல்லாரும் இன்னும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காவ. கொடுங்க. கால் கொலுசுதான் கல கலக்குது, கையின் வலையில் காது குளிர கானம் பாட. லாயில லாயிலா லாயில லாயிலா லாயில லாயிலா லாயில லாயிலா. பாட்டெல்லாம் பாடி முடிஞ்சா? ஏதி, எதுக்கு ரோஸ் கொடுத்தீங்க? ரோஸ் டேங்கிறதுனால ரோஸ் கொடுத்தேன். அதான், அப்ப ப்ரப்போஸ் டேனா ப்ரப்போஸ் பண்ணிடுவீங்களா? சிக்னல் அங்கிருந்து வந்தா பண்ணிட வேண்டியதுதான். ஆதி, ரோஸ் டேக்கு கனிக்கு ரோஸ் கொடுத்துட்டீங்களா? இந்த டெடி டேன்னு ஒண்ணு வருதுல்ல, அதுக்காக எனக்கு டெடி பேர் வாங்கி கொடுப்பீங்களா? ஐயே, ரெண்ட மாறி மாறி பாத்துக்கிட்டு நிக்கி. ஆதி, என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா? அவளை தனியா கொஞ்ச நேரமா விட மாட்டியா? கனிஷா மேடம், கொஞ்சம் திரும்பி பாக்குறீங்களா? என்ன இனிமே நான் நிக்கிறது உங்களுக்கு தொல்லையா தான் இருக்கும். அப்படியே நான் பாட்டுக்கு போயிருவேன். இல்லன்னு நானும் வரேன். சாந்தி போயிருவோம். வரேன். ஏ ரோஸ் பத்திரம். இப்ப ஆதி, மயிலிறக்க புக்குக்குள்ளாடி வச்சு வளர்ப்பாவே இல்ல, அதே மாதிரி நீங்க கொடுத்த ரோஸையும் புக்குக்குள்ளாடி வச்சு பத்திரமா வளர்ப்பா. போதுமா? புறாம பிடிச்சவா. இந்த பார்வையே எவ்வளவோ கதை சொல்லுதே. கனிக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அவளை வேற எந்த வழியிலையும் தொல்லை பண்ணக்கூடாது. சும்மா 4 வார்த்தை இப்படி காமெடியா பேசுறதோட விட்டுறானும். படிச்சா மட்டும்தான் நம்மளால பெரிய படிப்பு படிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு கஷ்டப்பட்டு 12th நல்ல மார்க் வாங்கியிருக்கா. அவ படிப்பு கெட்டு போற மாதிரி எப்போ நம்ம நடந்துக்க கூடாது. இவன் என்ன தனியா இருந்து சோக கீதம் வாசிச்சுட்டு இருக்கான்? டேய் டேய் எருமை, எப்ப வந்த? அப்படி என்ன யோசனை உனக்கு? சும்மா நம்பல இருந்தேன். ஆமா, சும்மா தான் இருக்க. அடுத்தடுத்து 3 ஆபரேஷன் ஒரே நாள்ல. மனசு சரியில்லைன்னு அப்படியே இங்கே செட்டில் ஆயிட்டேன். 3மே சக்சஸ் தானே? சக்சஸ் தான். ஆனா 7 நம்பர் ரூம்ல இருந்தாங்க எல்லாம். அவங்களுக்கு மட்டும் ஒரு 10 மணி நேரம் போனாதான் தெரியும். ஓ சரி சரி. என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்னும் இல்ல. நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுலயே எனக்கு தெரியுது ஏதோ இருக்குன்னு. நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதாவது ஒளிவு மறைவு இருக்கா? இப்படியெல்லாம் நீ மூட் அவுட் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. நம்ம ஹாஸ்பிட்டல்ல கவிதான்னு ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்க எல்லாம். ஆமா, அவங்களுக்கு அம்மா கிடையாதா? ஏமாச்சா இப்ப அங்க கவிதா கவிதான்னு சொல்லுது போல.
அரமண்டல் எப்ப உனக்கு கிண்டல் அடிக்கணும்னே ஒரு விவஸ்தை கிடையாதா? ஏம்பல திடீர்னு கவிதாவை பத்தி கேட்க, இல்லன்னா மர்லினை பத்தி எல்லாம் கேப்ப? ஆமா, நீ எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்டியா? ஸ்டாஃபுக்கு என்ன தேவைன்னு கூட உனக்கு தெரியல. இந்த லட்சணத்துல நீ வேலை பார்த்துட்டு இருக்க இங்க. அவங்கள பத்தி ஒரு ஃபேமிலி டீடைல் உனக்கு தெரியல. தாங்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது கூட தெரியாம நீ என்னத்த ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்க? பர்றா இப்போ உனக்கு என்ன அவளை பத்தி தெரியணும் அப்படிதானே? கவிதாக்கு அம்மா இல்ல, அப்பாங்கிற பேர்ல ஒரு குடிகாரர் இருக்காரு. குடிகாரர்னா? குடிகாரங்கிறதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு தம்பி உண்டு. தம்பி உண்டா பாட்டி உண்டா? ஒன்னில் உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு, இல்ல எனக்கு தெரிஞ்சதை சொல்ல விடு. இல்ல நீ சொல்லு. அவ தம்பி கொஞ்சம் அப்நார்மல் நினைக்கேன். அப்நார்மல்னா? நார்மல் பர்சன் கிடையாது. வீட்லயா? இல்ல அந்த பையன் ஏதோ ஹோம்ல நிக்கிறான். வேற சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாவ. அவர் வேற குடிகாரரா, அதனால பாட்டி அவளுக்கு துணைக்கு அவ கூடாலதான் நின்னுட்டு இருந்தாவ. இப்ப வேற வீட்லயே இருக்கவ? ஆமா, பொம்பளை பிள்ளைகள் ஒரு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஆளு குடிச்சிட்டு ஒரு பக்கத்துல கிடப்பாரு. 4 பேர் வந்து கதவு தட்டும் போது எப்படி இருக்கும்? ஓ, அதான் அந்த பாட்டி அவளை கூட்டு தனியா வாடகைக்கு இருக்காவ. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் யாரும் சொன்ன மாதிரி இருந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப பத்தி எனக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுன்னு. தெரிஞ்சா மட்டும் காணுமா? நான் இப்ப என்ன பண்ணானான்னு சொல்லு. அந்த பாட்டிமா இன்னைக்கு இங்க வந்திருந்தாவ. சரி, சிரிக்காம கேள்ல. சரி, இனிமே அழுதுகிட்டு கேட்கட்டா? ஏதாவது வட்டிக்காரன் வந்திருப்பான், சமாளிக்க தெரியாம இவளை தேடி வந்திருப்பாவ. இவ்வளவு தெரிஞ்சுட்டு யாம்பல எதுவுமே பண்ணாம இருக்கா? ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் இல்ல? அப்புறம் இதெல்லாம் எனக்கு முன்னமே தெரியும். இதுக்கு முன்னமே இந்த பாட்டி ஒரு தடவை இங்க வந்திருக்காவ. அப்பவே கவுண்டர்ல இருக்க அக்கா கிட்ட கவிதாக்கு காசு எடுத்து கொடுக்க சொன்னேன். திருப்பி வாங்க வேண்டான்னு சொன்னா அதுக்கு அடுத்ததுல இருந்து கேட்க எல்லாம் மாட்டா. நீ கூட கேட்டிருக்கிறியே, அது என்ன 1ஆம் தேதி ஆனா கரெக்டா சேலரி போட்டிருக்கணும், அப்படி இல்லாட்ட எல்லாரையும் புடிச்சு திட்டிட்டு இருக்கானு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்காவ. நிறைய பேருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏற்கனவே பெருசா இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படாது. ஆனா இல்லாதவங்க நினைச்சிருப்பாவே இல்ல 1ஆம் தேதி ஆனோன்னா கண்டிப்பா சேலரி போட்டுருவாவ. சேலரி வந்தோடனே இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும்ல. அதான் 1ஆம் தேதி ஆவதுக்கு முன்னாடியே சேலரி டீடைல் என் டேபிள்ல வந்து இருக்கணும். அப்படி இல்லாட்ட எல்லாரும் நல்லா வாங்கி கட்டுவாவ. ஓ ஆமா, அங்க என்ன திடீர்னு கவிதான்னு சொல்லிட்டு இருக்கு? மச்சான், கவிதா பாட்டி 10,000 ரூபாய்க்கு வந்தாங்க இல்ல, நான் என் கையில இருந்து 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் அந்த பாட்டி கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். சரி, இதே இதுக்குள்ள ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்க? நீ எதுவும் தப்பா நினைக்க கூடாதுல்ல. நான் கொடுத்தா வாங்க மாட்டா, அது எனக்கு தெரியும். ஏன் நீ கொடுத்தாலும் வாங்கறதுக்கு கஷ்டம்தான். இப்ப நீ தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னு வை, நாளைக்கு காலையில உன் கையில காசு வந்திருக்கும் பாரு. எப்படி தருவா? யார்கிட்ட இருந்தாவது புரட்டி வாங்கி தந்துருவா. நீ என்ன கல்யாண வேலையெல்லாம் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா? இன்னைக்கு நான் மட்டும் வரலன்னா தெரிஞ்சிருக்கான். நேத்துக்கே சொன்னேன் 3 சர்ஜரி இருக்கு அப்படின்னு. காலையில நீ பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மாதிரி தான் இருக்க, நம்ம போகாம இருந்தா சரி வராதுன்னு. அதான் ஜான் டாக்டர் வந்திருந்தாருல. வாய மூடல. ரொம்ப கோவப்பட்டுட்டியோ? அப்படி எல்லாம் இல்ல மச்சான், நான் இங்க இல்லாம எத்தனை நாள் நீ தனியா சமாளிச்சிருக்க. காலையில பேசும்போதே தெரிஞ்சுட்டேன் ஏதோ மூட் அவுட்டா இருக்க போல அப்படின்னு. இதோட உள்ளாடி நீ வந்தா சரிப்பட்டு வராது, அதனாலதான் நீ வர வேண்டான்னு நானே சொல்லிட்டேன். சரி ஆம்பளை, இனிமேல் ஆகுது. அதான் நீ கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்ல. உனக்கு என்னப்பா, நீ கல்யாண கலையோட இருக்க. உனக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம், எங்களுக்கு கல்யாணம் ஆனோன்னா அதுக்கு பிறகு உனக்கு தானே. அட போவியா, ஆசிரம பிரச்சனையே முடிய மாட்டேங்குது. அவியலுக்கு வேற ரொம்ப முடியாம ஆயிட்டு. அந்த சின்ன பிள்ளைகளை எல்லாம் பாக்குறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. எனக்கு என்னமோ உன் மனக்குழப்பத்தை எல்லாம் தீர்க்கறதுக்கு கடவுள் யாரையோ அனுப்பி விட போறாருன்னு நினைக்கேன். யாராவது பாதுகாப்புக்கு ஒருத்தங்க கிடைச்சா நல்லாதான் இருக்கும். என்னாச்சு சாரா திடீர்னு? நீங்க இல்லாம எல்லாம் என்னால இருக்க முடியாது ரோஹித். போனா 2 பேரும் சேர்ந்தே போவோம். அப்படி இல்லைன்னா நீங்க என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு நான் வரேன். சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அதுக்குன்னு ஒன்னையும் தனியா அங்க கொண்டு விட்டுருவேனா? இந்த 1 மாசத்துல எவ்வளவு மாறிட்டு பத்தியா? இதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுல தான் இருந்தேன், ஆனா இப்ப எல்லாம் நீ இல்லாம எனக்குமே இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல. இப்ப எல்லாம் அடிக்கடி யாராவது தொந்தரவு பண்ணிட்டு இருக்காவ. ஓபன்ல தான் இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருங்க. அதெல்லாம் இருக்க முடியாது. என்ன போன் வாங்கிட்டீங்களா? வாங்கல. சாரா போன் தரியா? அண்ணா இருக்கு, எடுத்துட்டு போங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஜோஷ்னா போன் இருக்கு, உங்க அம்மாக்கு போன் இருக்கு, அவிய போன் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண மாட்டியா? அவிய போன் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணா எனக்கு போன் வாங்கி கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. இதுவே என்னமே என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க தோணல உங்களுக்கு? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கேன். சாரா போனை எடுத்துட்டு போற, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணல, அப்பனா நீ அதுல உன் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணல. அவ இன்ஸ்டால இல்ல, அதனால உன் ஐடியா அதுல போட்டு வச்சிருக்க. மாதிரி Facebookலயும் லாகின் பண்ணி வச்சிருக்க. உள்ள போய் பார்த்தா யார் கூடயும் சேட் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் சேட் பண்ணிருக்க. அதுவும் எப்பவாது. அப்பனா நீங்க ஏன் போனை செக் பண்ணிருக்கீங்க? அப்படிதானே? ஆமா, பின்ன ஒரு வயசு பிள்ளை எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிக்கிட்டு இருந்தா யாருக்கும் சந்தேகம் வராதா? என்ன யாருன்னு பார்க்கதான் செய்வாவ. ரொம்ப எல்லாம் என்ன பத்தி கவலைப்படாதுங்க அத்தா, என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியும். இல்ல வேற பின்னால என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? ரோஹித் அவங்க சும்மா ரீல்ஸ் தான் பாப்பாவ. பிறகு ஆன்லைன்ல ஏதாவது ட்ரெஸ் ஆர்டர் பண்றதுக்கு மீஷோ பார்த்துட்டு இருப்பாவ. ஏத்தா என் மேல ரொம்ப தான் அக்கறை போல. நீங்க வச்ச இடத்துல தான் இருக்கு, எடுத்துட்டு போங்க.
சாரா, நான் கேக்கேன்னு தப்பா நினைக்காத. நீ கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருக்கிறதுனால உன்ட்ட இதை நான் கேட்கேன். முன்னாடி எல்லாம் எப்பவும் அத்தைக்கு பின்னாடியே தானே சுத்திட்டு இருப்பேன். என் கல்யாணம் ஆன புதுசுல கூட உங்க ரூம் எல்லாம் பூட்டி கிடக்காது. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கூட நல்லா பேசி சிரிச்சிட்டு இருப்பியா? இப்போ உனக்கு என்ன ஆச்சு? அப்படியெல்லாம் இல்ல அக்ஷயா, கொஞ்சம் முன்னாடி தான் ஹால்ல இருந்து வந்தேன். என்னமோ தெரியல, எனக்கு அப்படி தோணிட்டு இருக்கு. அவளுக்கு வைரல் ஃபீவர். போறியா கொஞ்சம்? உனக்கும் ஒட்டிக்கும். உங்க இந்த கிறுக்கு பேச்சிருக்கு பத்தியலாம், இது கேட்டாலும் சிறையான இருக்கத்தான். ஒழுங்கு மரியாதை எனக்கு போன் வாங்கி தந்துட்டு வேற வேலையை பாருங்க. அப்படி இல்லாட்ட என்னைக்கு இப்படிதான் வந்து நின்னுட்டே இருப்பேன். அதுக்கு தப்பாம வந்து பிறந்திருக்கு பாரு. அக்ஷயா நினைச்ச மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாவளோ? ஏன் சாரா, அக்ஷய் என்ன நினைச்சிட்டு போறான்? ஆ, இல்ல சும்மா தான் கேட்டேன். சாரா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நம்ம இப்பதான் நியூ கப்பிள்ஸ். ரொம்ப பல்ல காட்டாதுங்க. இன்விடேஷன் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இனிமே நானும் பிரியாவும் சேர்ந்து மட்டும் ஒரு இடத்துக்கு கொடுக்கணும். அது யாருல? நீங்க 2 பேரும் சேர்ந்து குடிக்க விஐபி? அதான் ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணார்ல, பிரியாவை வேற என் பிள்ளை மாதிரி அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டு போனாரே, அந்த ஆளை கூப்பிட்டு போறீங்களா? ஆமாடே, உன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த ஆளு பார்க்க வந்தாருல, அப்ப சொன்னால எங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம், கண்டிப்பா வந்துருங்கன்னு. கூப்பிடனே சொன்னாச்சு, இனிமே கூப்பிட்டு தானே ஆகணும். அதான் 2 பேரும் போய் இன்விடேஷன் வச்சுட்டு வரணும். போன் அடிக்கிட்டு பாரு. ஹலோ ஹலோ, யாரு? யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். விக்கி. பரவாயில்லையே டாக்டர், வாய்ஸ்லயே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, உன் வாய்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் பத்தியா? அப்புறம் என்ன, கல்யாண மாப்பிள்ளைக்கு திடீர்னு என் ஞாபகம் வந்திருக்கு. அதுக்குள்ள உனக்கு யார் மச்சான் சொன்னது? நான் யாரு கூடயும் ஒழுங்கா பேசாம இருந்தாலும் எப்ப எங்க யாருக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும். அவ்வளவு தெரிஞ்சவனுக்கு டேட்டு தெரியாம இருக்காதுல்ல. அவ்வளவு லவ் தான் போல ஒய்ஃப் மேல. காதலர் தினத்துக்கு அன்னைக்கு கல்யாணத்தை வச்சிருக்க. தானா டேட்டு கிடைச்சது, கரெக்டா பாக்கும்போது லவ்வர்ஸ் டே அன்னைக்கு வருது. கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு தான் கால் பண்ணியா, இல்லன்னா வேற ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு இதுதான், அதுக்கப்புறமா பாக்கும்போது பேசுவோம். விக்கி, அவங்க எப்படி இருக்காங்க? யாரு கேக்கா? அதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டு வந்தேல்ல. ஹலோ, we are breakup. என்னாச்சு? என்னாச்சுன்னா என்னையோட வேற இவனையாவது பிடிச்சிருக்கான், அவனு கூட போயிருப்பா. அப்படியெல்லாம் சொல்லாத, அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியெல்லாம் தெரியலையே. அப்ப உன் ஃப்ரெண்டு நான் சொல்லத நம்ப மாட்டேன், அவளதான் நம்புவோம், அப்படித்தானே? இப்ப புரியுதா நான் ஏன் யாரு கூடயும் கான்டாக்ட்லயே இல்லாம இருந்தேன்னு? ஏதாவது குழப்பம் ஏதாவது நடந்திருக்கலாம்ல. பாக்குறதுக்கு ஹோம்லியா ரொம்ப நல்ல பொண்ணா வேற இருந்தாங்க இல்ல. எல்லாரும் அப்படி இருப்பாவ, அப்படி இருந்துட்டு தான் கழுத்து இருப்பாவ. சரி மச்சான், இத பத்தி எல்லாம் அப்புறமா பாக்கும்போது பேசுவோம், வைக்கட்டா? சரிடா. உள்ள வாங்க. அதான் கூப்பிடவே இல்ல, போ. நீங்களும் வாங்க. வா. வாங்க டாக்டர். வா பிரியா, எப்படி நல்லா இருக்குதியா? ஆமாண்ணே, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம். எதுனா பிரச்சனையா? வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட நின்னுகிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, இப்ப நாங்க கிளம்பணும். கல்யாண தேதி எல்லாம் குறிச்சாச்சா? ஆமா, என்னமா 2 நாள்ல கல்யாணம். நீங்க இந்த அக்கா எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். அதுக்கு என்னமா, உன் கல்யாணத்துக்கு வராமலா முந்தின நாளே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்திட மாட்டேனா? சந்தோஷம் அண்ணே. என்ன டாக்டர், எங்க மேல இன்னும் கோபம் போகல போல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. உங்க மேல என்ன கோபம்? தலையில காயம் இன்னும் சரியாகலையா? என்னமா இதை வச்சிருக்கீங்க? தையல் போடுறதுக்கு அதுல இந்த முடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டீங்களா? என்ன இருந்தாலும் டாக்டர், இன்னைக்கு நான் உயிரோட நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. அதான் எதுக்கு இப்படி நின்னுகிட்டே பேசணும்? அதான் சேர் இருக்கலாம், இருந்துட்டு பேசலாம்ல. இல்ல இல்ல, அர்ஜென்டா எங்களுக்கு போகணும். ஆமாண்ணே, எங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் இடத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். கண்டிப்பா வந்துருங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா வந்துருவேன்னு. முந்தின நாளே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். சரிண்ணே, அப்ப நாங்க வாரோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சஞ்சய், சொல்லு. சும்மா எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா? வெளியனா? பீச்சுக்கு ஏதாவது போயிட்டு வருவோமா? என்னாச்சு? எதுவும் கேட்காதுங்க, கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருக்கேன். எதுவும் கேட்காதுங்கன்னா ஏதாவது பிரச்சனையா? சொல்லு பிரியா. உனக்கு தெரியாதா, உன் முகம் லைட்டா வாடினாலே என்னால தாங்க முடியாதுன்னு? நானும் அப்போல இருந்தே பாத்துட்டு தான் வரேன். நீ சரியில்லை பத்துக்கா. மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மாமா, என்னன்னே தெரியல. பயமா இருக்கா? தெரியல. வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வரத நினைச்சு பயமா இருக்கா? எல்லாரையும் விட்டுட்டு வரணும்ல. நான் என்ன உங்க வீட்டுக்கு ஒன்னும் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எங்க அம்மா அப்பாவை எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம தனியா போலான்னு சொல்லிட்டேன். அப்படி இல்ல பிரியா,
என்ன முழு மனசா தானே ஏத்துக்கிட்ட? ஆமா சஞ்சய், ஏன் திடீர்னு இந்த டவுட்டு? முழு மனசா என்கிட்ட இருந்து தாலி வாங்கிப்பதானே? முழு மனசாதான் உங்களுக்கு கழுத்தை நீட்ட போறேன். கொஞ்ச நேரம் பயந்துட்டேன் தெரியுமா? நீ வேற மூஞ்ச உருன்னு வச்சிருந்தியா? ஒருவேளை மறுபடியும் மனசை ஏதாவது மாத்திக்கிட்டியோன்னு நினைச்சேன். நீ திடீர்னு தானே குண்டை தூக்கி போடுவேன். அதான் சொல்லிட்டேன்ல, இனிமே நீங்களே வேண்டாம்னு சொன்னாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு. நானா வேண்டான்னு சொல்ல போறேன்? நீ வேண்டான்னு சொன்னாலும் நாய்க்குட்டி மாதிரி ஒன்னே தான் சுத்தி வர போறேன். யாரு நீங்களா? வேற போங்க, லூஸ் மாதிரி பேசிட்டு. சரி இப்ப சொல்லு, என்னாச்சு? எதனால ஒரு மாதிரி இருந்த? அத்தா அம்மா அழுதுட்டே இருக்காங்க சஞ்சய். எதுக்குமா? ஒண்ணு நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வரத நினைச்சு. அது எல்லார் வீட்டுல உள்ளவங்களுக்கும் இருக்கும். வேற வேற சஞ்சய் மாமாக்கு தானே என்னைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆமா, அதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்காவ. வருத்தம் இருக்கும்ல பிரியா. என்னதான் இருந்தாலும் அவங்க சஞ்சய் ப்ரோட அம்மா. நமக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காவ. கண்டிப்பா இதே நேரத்துல அவங்க பையனுக்கு ஞாபகமா வரவும்ல. கஷ்டமா இருக்கு சஞ்சய், அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லதுன்னே தெரியல. பிரியா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாம இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நீ உண்மையை ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்க. அதே மாதிரிதான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. எவ்வளவு டைம் கொடுத்தாலும் முழுசா எல்லாம் அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாதுதான். ஆனாலும் நிஜத்தை ஏத்துக்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். நீங்களும் அவங்களுக்கு பையன் மாதிரி தானே? 1000 தான் இருந்தாலும் நான் சொந்த பையன் இல்ல பிரியா. ஆனா உங்க மூலமா நான் சஞ்சய் மாமாவை பாக்குறேன் சஞ்சய். கோவமா? எதுக்கு? இல்ல, உங்க மூலமா அவரை பாக்கேன்னு சொல்லும் போது கோவம் வரும்ல. மாதிரி அடுத்த கேள்வி நீங்க கேட்டிருக்கணும்ல, உனக்கு அவர் முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு. பிரியா, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க கேக்குறது. நமக்குள்ள இருக்கதே புரிதல் தான். இப்ப இல்ல, எப்பவும் நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க கம்பேர் பண்ணி யோசிப்பாங்களா இருக்கும். எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் திங்க் பண்ண வரல. ஏன் பிரியா, எப்பவும் எனக்கு சீதா தான். ஓ அப்படியா? ஆமா, உனக்கு எது பிடிக்குதோ அதை நான் பண்ணுவேன். ஆனா என்ன ஆனா? ஆனா நீங்க தானே குடும்ப தலைவன். குடும்ப தலைவி கரெக்டா இருந்தா தலைவனும் தலைவியின் சொல்படியே. இனிமே நாமளும் குடும்ப தலைவன் குடும்ப தலைவில. ஆமாமா, ரேஷன் கார்டு ரெடி பண்ணிட வேண்டியதுதான்.